ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா அந்த கிட்னாப் கேஸை நம்ம ஆளுங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதனால ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கழுத்தாமாட்டிலேயே அடிக்காத குறைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே திரும்பி போங்கடான்னு அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பாத்திரலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ஸ்டேஷனுக்கு ஒரு டூர் மாதிரி வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜூனியர்காரன் தான் ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்களா, இதுதான் இன்ட்ராகேஷன் ரூம், இங்கதான் எல்லாத்தையும் வச்சு நாங்க விசாரிப்போம். இந்த பக்கம் இருக்கிறது கேப்டன் ரூம், இங்கதான் கேப்டன் உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு மொக்கத்தனமா பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கண்ணாடிக்காரன் மின்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக வரான். இவ தலைய கண்ட மேனிக்கு சொரியறத பார்த்தோன்னா அவனுக்கே காண்டாயிருது. ஏமா இப்படி பக்கி மாதிரி சொரிய இருக்கு, பேசாம டெய்லி தலைக்கு குளிச்சாதான் என்ன தண்ணியா தீந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு மின் சொல்ற பதில் யூனிவர்சலா எல்லாத்துக்கும் செட் ஆகிற பதில் தான். எங்களுக்கெல்லாம் முடி அதிகண்டா, நீ குளிச்சு பாரு, காய வைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நொட்ட காரணம் சொல்றா. பதிலுக்கு கண்ணாடிக்கார வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, இங்க பாரு இந்த ஒட்டகத்தை பார்த்திருக்கியா, டெசர்ட்ல தண்ணியே இல்லாத இடத்துல வாழும், அதுவும் கூட உன்னை விட அதிகமா குளிக்கும் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். அப்பதான் ஜூனியர்காரன் அங்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பையன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்ணாடிக்காரன் நோட் பண்ணி, என்னம்மா நம்மளுக்கு அடுத்த ஜூனியர் ரெடி ஆயிட்டானாட்டு இருக்கு அப்படின்னு மின் கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கு மின் இருந்துட்டு ஆமா அதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஆக்சுவலா அந்த பையனோட அப்பாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி தான் ஜூனியர்காரன் இந்த டிராபிக் டிவிஷன்ல இருந்தால அதுல இருந்து இந்த பையன் கூட கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னு தெரிய வருது. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இந்த கண்ணாடிக்கார மின் கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்கல, அவங்க எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு ஒரு டீட்டெயிலை கொடுத்துருக்கான். அதுல நம்ம டேமேஜ் பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா செலவாகி போச்சுமா. இந்த கடைசியா இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் என்னோட சொந்த பாக்கெட் மணியை யூஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படியாவது திருப்பி கொடுத்துருமா அப்படின்னு கேட்கும் போது அங்க தூங்கிட்டு இருந்த சீனியர் கையை நீட்டுறாரு. என்னடான்னு பார்த்தா பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி 2 ரூபா கொடுக்குறாரு. இவனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சரி வந்த லட்சுமியை யாரு வேண்டான்னு சொல்லுவான்னு அதையும் எடுத்துட்டு வைக்கமே இல்லாம போறான். அதுக்கப்புறம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜூனியர்காரங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கடைசியா அந்த பையன் அதான் ஜூனியர்கார ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, இவனை நம்ம ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த பையன் ஒரு கவரை ஜூனியர்காரன்ட்ட கொடுக்குறான். என்னடான்னு கேட்கும் போது, நான் இங்க வரப்போறேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன், எங்க அப்பா தான் உங்களுக்காக இதை கொடுத்தாங்கன்னு சொல்றான். ஜூனியர்காரனும் ஓபன் பண்ணி பார்த்தா கலர் கலரா நிறைய சாக்ஸ் அதுல இருக்கு. இது ஜூனியர்காரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸும் சொல்றான். சரி அடிக்கடி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிடாத, ஒழுங்கா ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொல்லும் போது அந்த பையனே ஷாக் ஆயிடுறான். ப்ரோ எப்படி நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது, டே மோப்ப சக்தியில நான் நாயவே பீட் பண்ணிடுவேன், என்னைய ஏமாத்த முடியாது, ஒழுங்கா நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஆமா நீ எப்படி அந்த ஸ்டூடெண்ட்காரன் லஞ்சுக்கு நூடுல்ஸ் அதுவும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டான்னு கண்டுபிடிச்சேன்னு கேட்கும் போது ஜூனியர்காரன் இருந்துட்டு, அடா அவங்கிட்ட பேசும்போது ஸ்மெல் வந்துச்சுங்க, அதனால கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாயிருது. சரி நான் என்ன லஞ்ச் சாப்பிட்டேன் கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஜூனியர்கார ஸ்மெல் பண்ணி பாக்குறங்கிற பேர்ல விட்டா ஹீரோவை ரேப்பே பண்ணிடுவானாட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கைமா பண்ணிட்டு இருக்கான். இவனும் கழுத்துல மோந்து பாக்குறான், மூக்குல மோந்து பாக்குறான், ஒரு ஸ்மெல்லு வரலைங்க. கடைசியா ஜூனியர்கார வந்துட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட எந்த ஸ்மெல்லுமே வரல, என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு, டே சூப்பர்ரா, நான் இன்னும் லஞ்சே சாப்பிடல, நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ எப்பவும் போல ஜூனியர்காரனுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறான். டே ஒரு காலத்துல மோப்ப சக்திக்கு மனுஷங்கெல்லாம் மூக்க தான் அந்த அளவுக்கு ஷார்ப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ எல்லாம் வேற லெவல்ல டெவலப் ஆயிட்ட, உன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்கும் போது ஜூனியர்காரனுக்கு பெருமையா தான் இருக்கு, இருந்தாலும் அதை முகத்துல காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நவரசத்தையும் முகத்துல காட்டிட்டு பைபிள பேசாம நின்றுட்டு இருக்கான். சரி ஹீரோ வேற இவ்வளவு புகழ்ந்து தள்ளிட்டானேன்னு அந்த ஸ்டூடெண்ட்காரன் கொடுத்துட்டு போன சாக்ஸ்ல ஒரு சாக்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அதுல அந்த பிராண்டோட பேரு நைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அது கொஞ்சம் பாப்புலரான பிராண்டாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்க, சொல்ல போனா நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அந்த நேரத்துல ஒரு ஆள் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. எப்பவும் போல ஆளே இல்லாத ரோட்ல லைட் மட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த ரோட்டு முனையில யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. பக்கத்துல போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறான். அந்த ஆள் பதறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட மின் இருந்துட்டு, இங்க பக்கத்துல குடியிருக்கிற ஆளு காலையில சர்ச்சுக்கு போகும்போது தான் இங்க ஒருத்தர் இறந்து கிடக்கிறத பார்த்திருக்காரு. ஏர்லி மார்னிங் 4:05 ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாருன்னு சொல்லும் போதுதான் ஹீரோ ஜூனியர்காரன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத நோட் பண்றான். மின் இருந்துட்டு இறந்து போன ஆளு ஜூனியருக்கு தெரிஞ்சவராமான்னு சொல்லும் போது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இறந்து கிடக்கிறவரோட கால்ல நைஸ் அப்படின்னு போட்ட சாக்ஸ் இருக்கு.
ஸோ இப்போ கடைசியாக சில ஸ்டூடெண்ட்ஸ் டூருக்கு வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் கூட ஒரு பையன் ஜூனியருக்கு ரொம்ப க்ளோஸாக பேசியிருப்பான். அவன் தான் இந்த சாக்ஸையும் அப்பா கொடுக்க சொன்னதா ஜூனியர்காரங்கிட்ட சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக இறந்து போய் கிடக்கிறதே அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா தான். இதனால தான் ஜூனியர்காரர் ரொம்பவே அப்செட் ஆயிருக்கான். சரிம்மா, மர்டர் வெப்பன் என்னாச்சுன்னு கேட்கும் போது நாங்கள் அதை தாங்க தேடிட்டு இருக்கோம், எதை யூஸ் பண்ணி கொன்னானே தெரியல, இப்போ வரைக்கும் பக்கத்தில் எந்த வெப்பனும் கிடைக்கல அப்படின்னு மின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இறந்து போனவரோட பாடியை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃபாரன்சிக் லேடி இருந்துட்டு ஏதோ ஹெவியான வெப்பனை யூஸ் பண்ணி தாங்க தாக்கியிருக்காங்க. ஒரு டைம் இல்லை, நிறையா டைம் அடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன வெப்பன்கிறத அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு. அப்போ அங்கே வந்த கண்ணாடிக்கார சும்மா இல்லாமல் ஹீரோ மாதிரியே இவனும் வாட்ச் பண்ணுறங்கிற பேரில் கொண்டு வந்த சுடுகாப்பியை ஹீரோட மூஞ்சிலேயே வச்சிடறான். அதனால ஹீரோ ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். உடுவான ஹீரோ மறுபடியும் அவனோட இமேஜினேஷனுக்குள்ள வரான், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா வெளியே பாடி கிடக்குது, பக்கத்துல செங்கல் தூள் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அதனால ஹீரோ எப்பவும் போல இமேஜினேஷன்ல அந்த கில்லருக்கு பிளாக் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான், அவன் கையில ஒரு செங்கலை கொடுக்குறான். அதை யூஸ் பண்ணி மாங்குன்னு அடிச்சவன் அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி தெரியுது. ஹீரோவும் வந்து பார்க்கறான், லெஃப்ட் சைடு ரோட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போற ரோடு டெட் எண்டு, ரைட் சைடு திரும்புற ரோட்ல தான் சில செங்கல் எல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க. மறுபடியும் ஹீரோ ரியாலிட்டிக்கு வரான். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் செங்கலை லோடு ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவன் டீம் விட்டு அங்க இருக்கிற அத்தனை செங்கலையும் செக் பண்ண சொல்றான். நம்ம ஆளுகளும் பாவம் புலம்பிக்கிட்டே தேடுறானுங்க, இதுல எப்படிரா அந்த வெப்பன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா ஹீரோ நினைச்ச மாதிரியே செங்கலால தான் அடிச்சிருக்காங்க, அந்த செங்கலும் கிடைச்சிருது. ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. அதுக்கப்புறம் கிடைச்ச டீட்டெயிலை வச்சு இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப மின் இருந்துட்டு இறந்து போனவரோட பேரு யூன் ஹாசிக், அவருக்கு வயசு 49 ஆச்சு. அவர் இந்த சாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் இறந்து போன இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து தான் செங்கலை எடுத்து அடிச்சு அவரை கொண்டிருக்காங்க. ஆனா மர்டர் வெப்பனும் அங்கேயே போட்டுட்டு போனதை வச்சு பார்த்தா முன் விரோதத்தினால கொன்ன மாதிரி தெரியல, ஏதோ ரேண்டமா கொலை பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த இறந்து போனவரை நம்ம விக்டிம்னு வச்சுக்கலாம். ஆனா பாவங்க ஜூனியர்காரன் தான் இந்த விஷயத்துல ரொம்பவே அப்செட் ஆயிருக்கான். அப்போ சீனியர் இருந்துட்டு எனக்கு என்னமோ என்னோட 7வது அறிவை தட்டி பார்க்கும்போது ஏதோ திருட்டு பையன் தான் இதை பண்ணியிருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ அந்த இறந்த விக்டிமோட ரிப்போர்ட்டை கையில வச்சிருக்கான். இல்ல இதை திருட்டு பையன் பண்ண கிடையாதுன்னு இவன் ஆணித்தனமா அடிச்சு சொல்றான். கேட்கிறவங்களுக்குலாம் தூக்கி வாரி போடுது. ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த விக்டிம் அன்கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறமும் வெறித்தனமா அவரை தாக்கியிருக்கானுங்கன்னு மென்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த சம்பவத்துல ஈடுபட்ட 2 பேரும் எமோஷனலா ஏதோ ஒரு விஷயத்துல அட்டாச் ஆயிருக்கணும். அதனாலதான் ஃபேஸையே டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா சீனியர் விடுவாரா? தம்பி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொன்னது தப்பாகவே ஆகாது. ஏன்னா பிளான் பண்ணி மர்டர் பண்றவன் அந்த வெப்பனை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு போக மாட்டான்ப்பா. இது கண்டிப்பா ஏதோ பணத்துக்காக தான் பண்ணிருக்கணும், இல்ல ரேண்டமா பண்ணிருக்கணும்னு சொல்லும் போது மின்ன இருந்துட்டு இறந்து போன விக்டிம் கிட்ட இருந்து பணமோ பொருளோ எதுவுமே திருட்டு போகல அப்படின்னு சொல்றா. இதை கேட்கும் போது சீனியருக்கு ரொம்ப மொக்கையாயிருது. ஆனா அது எப்படிங்க ஒருத்தன் இவ்வளோ ப்ரூட்டலா ஃபேஸ்லயே அடிச்சு மர்டர் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி கண்ணாடிக்காரன் கேட்கும் போது ஜூனியர்கார கோவம் வந்து எந்திரிச்சிடறான். சீனியருக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப ஜூனியர் இருந்துட்டு அவரை கொலை பண்ணவனை நான் சும்மா விட மாட்டேன், என் கையாலேயே புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து வெளியே போயிடுறான். சீனியரும் எவ்வளவோ சொல்றாரு, டே வந்து உட்கார்றா, நம்ம கேஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ ஏதோ ஜூஸ் வாங்குற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்க, கொஞ்சம் சொல்றத கேளுடான்னு கெஞ்சுறாரு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்கிக்காம இவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் மின்னு இருந்துட்டு சீனியர் கிட்ட அந்த இறந்து போன விக்டிமை ஜூனியருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இது அடுத்த பிரச்சனையா, எப்படா இவனை சமாதானப்படுத்துறதுன்னு சீனியர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நல்லா வீராப்பா வசனம் பேசிட்டு வெளியே போனவன் பொட்டிப்பாம்பாட்டு உள்ள வந்து உட்கார்றான். சாரிங்க, மீட்டிங் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கிறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு கண்டிப்பா மர்டர் பண்ணவனுக்கு இறந்து போன விக்டிம் மேல ஏதோ ஒரு வெறுப்பு இருந்திருக்கணும், அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லும் போது ஜூனியர்காரன் வந்துட்டு இறந்து போனவர் ரொம்ப நல்லவரு, அவருக்கு எதிரிகளே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு கவலைப்படாத ராஜா, அதை நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப சீனியர் தான், டேய் ஒன்னும் கவலைப்படாத, மர்டர் பண்ணவனை நம்ம கண்டிப்பா பிடிக்கிறோம், அவனுக்கு தண்டனை வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மின் இருந்துட்டு அந்த ட்வின் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ரெட்டை கிளவியை நடத்திட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இறந்து போன விக்டிமோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கும் போது இவனை நல்லாவே தெரியுமே, இங்க சாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பான்,
அந்த அளவுக்கு இவனுக்கு ஒன்றும் நல்ல பேர் கிடையாதுமா, எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பான், அவனை மேட் டாக்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு இந்த ரெட்டைக்கிழவிக சொல்லுது. இதை மின்னும் நோட் பண்ணி வச்சிருக்கிறா. வேற யாராவது அவங்களுக்கு எதிரிகள் இருக்கான்னு கேட்கும்போது நெய்பர்ஸ்ல இருக்கிற நிறைய பேத்து கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் பகையாளியா பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல மின்னுக்கு வயிறு கட்டப்பட்டான்னு கலக்க ஆரம்பிக்குது. ரெஸ்பெக்டட் ரெட்டை தாய் கிழவிஸ், உங்களோட ரெஸ்ட் ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறா. ஆனா அவங்க இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் ரிப்பேரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செஞ்சு நீங்கெல்லாம் எங்க போவீங்க அதையாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கெஞ்சி கேட்கிறா. அப்ப அந்த ரெட்டை கிழவிகளும் நேரா போனீங்கன்னா 3ஆவதா ஒரு கடை வரும், அதை தாண்டினா 4ஆவதா ஒரு கடை இருக்கும், அதையும் தாண்டினா 5ஆவதா ஒரு கடை இருக்குன்னு சொல்லும் போதே கிட்டத்தட்ட இவ எண்டு ஸ்டேஜுக்கு வந்துடுறா. கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கடி, இல்லைன்னா உங்க ரெஸ்டாரண்ட் தான் நாரிரும் சொல்லும் போதுதான் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வரும், அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே தலைதறிக்க ஓடுறா. அதே டைம்ல சீனியர் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இறந்து போன விக்டிம் சம்பந்தமா என்னென்ன கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு செக் பண்றதுக்கு வந்திருக்காரு. அப்ப அங்க இருக்கிற போலீஸ்கார ஒரு பெரிய ஃபைலே எடுத்து வைக்கிறான். சார், அவர் மேல ரெகுலரா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இது ஒரு காப்பி எடுத்து தரேன்னு சொல்லும் போது நீ ஒரு பெண்ணும் பேப்பர் மட்டும் எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த போலீஸ்காரர் வந்துட்டு, சார் இதெல்லாம் உட்காந்து எழுதணும்னா ஒரு நாளே ஆயிரும் சார், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு இவருக்கே அட்வைஸ் பண்ண பாக்குறான். உடுவாரா சீனியர், தம்பி உன் பேர் என்ன? ஜாங்கு, நான் உன்னை விட எவ்வளோ சீனியர் தெரியுமா, நீ என்னையுமே எதிர்த்து பேசுறியா ராஜான்னு கேட்கும் போது, இல்ல சார் உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன், இல்லைன்னா உங்க போன்ல இதை வேணா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். சீனியர் இருந்துட்டு, நான்லாம் போன் எடுத்துட்டு வர மாட்டேன், ஒழுங்கா சொல்றது மட்டும் செய்யடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவரோட போன் ரிங் ஆகுது. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. டே அது மொபைல் கிடையாது, நான் எப்பவுமே அலாரம் பாக்கெட்ல வச்சுதான் சுத்துவேன், நீ அதை பத்தி கவலைப்படாத, போய் எடுத்துட்டு வர அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவரோட மொபைலை வெளியே எடுத்து அந்த விக்டிம் மேல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த போலீஸ்காரன் பெண்ணும் பேப்பரோட வந்துடுறான். இவர்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்த பேனாவோட கலர் சரி கிடையாது, நீ போய் வேற பேனா எடுத்துட்டு வந்து மறுபடியும் அனுப்பி விட்டுறாரு. ஆக்சுவலா இதையே தான் அந்த போலீஸ்காரனும் சொன்னான், உங்க போன்ல போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. நீ சொல்லி நான் என்னடா பண்றதுன்னு அவனை அனுப்பி வச்சுட்டு இந்த முட்டி செத்த மூத்த கிளி அதே வேலையை தான் திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கு. அதே டைம்ல ஜூனியர்காரன் அந்த இறந்த விக்டிம்க்கு ஃபியூனரல் பண்ணிருக்காங்க. ஸோ அவன் பையன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். டே கவலைப்படாதரா, அந்த கில்லரை கண்டுபிடிச்சிடலாம், பட் அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லு, உங்க அப்பாவுக்கு விரோதிகள் எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும் போது அந்த பையன் தெரியலன்னு சொல்லிடுறான். டே நல்லா யோசிச்சு பாரு, யாருக்காவது உங்க அப்பா மேல மன வருத்தமோ ஏதோ விரோதமோ இருக்கலாம், இல்ல சண்டை போட்டிருக்கலாம், அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் இருந்துட்டு எங்க அப்பாவுக்கு சில பேர்த்து கூட ஆர்குமெண்ட் ஆயிருக்குன்னு பேரை சொல்ல வரான். ஜூனியரும் நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜாங்கு, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற லேடி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கடையில வேலை செய்யற ஆளு, அதுக்கப்புறம் இந்த சாங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விற்பானுங்கல்ல அந்த வெண்டர்கிட்டையும் சண்டை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல வால்பேப்பர்லாம் ஒட்டுவாங்க பாத்தீங்களா, அவங்களையும் விட்டு வைக்கல. கடைசியா இந்த ஏரியாவோட பாஸ்டர் அவரு வரைக்கும் இவங்க அப்பா சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இந்த பையன் சொல்றான். ஏண்டா ஒரு பாஸ்டரையும் கூட உங்க அப்பா விட்டு வைக்கலையான்னு கேட்கும் போது, அட 2 பேரும் ஒரு டைம் காலரை புடிச்சிட்டு சண்டை போடாத குறைங்க, ஆனா கொஞ்ச நாள்லயே 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதே டைம்ல கண்ணாடிக்காரன் அந்த நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அங்க இருக்கிறவங்களும் இதே விஷயத்த தான் சொல்றாங்க. அவன் ஒரு ஆளை விட்டு வைக்கலைங்க, எல்லாத்து கூட சண்டையை வலிச்சு வச்சிருக்கான். அவ்வளவு ஏங்க, நான் என்னோட வீடை ரெனோவேட் பண்ணும் போது டஸ்ட் வந்ததுக்கெல்லாம் சண்டை போட்டாங்க பைத்தியக்காரன். ஆனா என்னதான் அவனை நம்ம குறை சொன்னாலும் வேலையில பையன் ஜித்து, இங்க இருக்கிறதுலயே அவன் சாக்ஸை அடிச்சுக்கிறதுக்கு வேற சாக்ஸே கிடையாதுன்னா பாத்துக்கோங்கன்னு எல்லாரும் காலை காட்டுறாங்க. எல்லாருமே அந்த இறந்து போன விக்டிம் தயாரிச்ச அந்த நைஸ் அப்படிங்கிற சாக்ஸை தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அவனை பாராட்டி தான் பேசுறாங்க இந்த வேலை விஷயத்துல. அதுக்கப்புறம் நம்ம டீமை சேர்ந்தவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இறந்து போன விக்டிம் ஒரு ஆள் 2 ஆள் கூட பிரச்சனை பண்ணியிருந்தா ஈஸியா விசாரிச்சு ஒரு சொல்யூஷனுக்கு வரலாம். இவன் பிரச்சனை பண்ண லிஸ்ட்டுக்கு அடிஷனல் சீட் எல்லாம் தேவைப்பட மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு இழுத்து வச்சிருக்கான். எப்படிடா இதை ஷார்ட்டா முடிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அதை கவனிக்காம அவன் எப்பவுமே ஒரு சாக்லேட் சாப்பிடுவான் பாத்தீங்களா, தீந்து போச்சாட்டு இருக்கு, ஆன்லைன்ல ஆர்டர் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு கவலைப்படாதீங்க, ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும் போதே சீனியருக்கு செம்ம காண்டாயிருது. ஐயா லிஸ்ட் இன்னும் பெருசா இருக்கு, போர்டுல இடம் பத்தலையேன்னு வச்சிருக்கோம், நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவீங்க, அத்தனை பத்தி விசாரிக்கிறக்குள்ளி எனக்கு வயசாகி நான் ரிட்டையர்டே ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு கத்துறாரு. பக்கத்துல ஜூனியர்கார விடுவானா, விக்டிம் வேற இவருக்கு தெரிஞ்சவரு. சீனியர் கவலைப்படாதீங்க, நான் டபுள் ஷிஃப்ட் பாக்குறேன், அத்தனை பத்தி விசாரிக்கிறோம், கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுறான்.
ஆனா சீனியர் இருந்துட்டு, ராஜா நீ ஒரு ஷிஃப்ட் பார்த்தாலே உனக்கு பின்னாடி நாங்க 2 ஷிஃப்ட் பார்க்கணும், நீ மட்டும் 2 ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற யாருமே வீட்டுக்கு போக மாட்டாங்க, அதனால கொஞ்சம் டப்பிய சாத்திட்டு சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயா 2 ஷிஃப்ட் இல்லையா, அடுத்த நாள்ல இருந்து ஒரு ஷிஃப்ட் கடன் வாங்கி 3 ஷிஃப்டா பாக்குறேன்னு சொல்லும் போதே அங்க இருக்கிற காஃபி டம்ளர் தட்டி விட்டுறான். அது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல விழுந்து மொத்தமா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இந்த ஸ்டேஷனுக்கு கரண்ட் போயிருது. இருட்டுலையும் கூட சீனியர், டே நீ வாயை திறந்ததுக்கே நம்ம இருட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், நீ மட்டும் 2 ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிருவேன், ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போறக்காக கார் எடுக்கலான்னு வரான். அங்க ஜூனியர் ரொம்பவே அப்செட்டா உட்காந்துருக்கான்னு தெரியுது. அவன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கும்போது, கேப்டன் நான் டிடெக்டிவா ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தான் இந்த டீமுக்கே வந்தேன், இதுக்கு முன்னாடி டிராஃபிக் டிவிஷன்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆனா என்னோட ஆசையெல்லாம் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி கெட்டவங்களை பிடிக்கணுங்கிறது தான், ஆனா இப்ப நான் பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா என்னால நம்ம டீமுக்கே பிரச்சனையா இருக்குமோ, இந்த டீம்ல இதுக்கு மேல இருக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எப்பவுமே நம்மளாம் ஒரு டீம் தான், எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுலயும் உனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குடா, நாயை விட அதிகமான மோப்ப சக்தி நான் உங்ககிட்ட தான் பார்த்திருக்கேன், ஸோ நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நம்ம டீம்ல உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ரோல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜூனியர்காரன் சமாதானம் ஆகி கொஞ்சமாவது சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அந்த சாக்லேட் வந்துருச்சாட்டு இருக்கு. சந்தோஷமா தூக்கிட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் மின்ட் ஃபிளேவர், ஆனா இவன் ஆர்டர் பண்ணது கிளாசிக் ஃபிளேவர். பையனுக்கு செம்ம காண்டாயிருது. இவனும் கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் ஆர்டர் பண்ணது வேற ஆனா ரிசீவ் ஆனது வேற, ஒழுங்கா ரிட்டர்ன் எடுத்துட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கடான்னு சொன்னா எப்பவும் போல நம்மளை உயிர் எடுக்கிற மாதிரியே ஹீரோவையும் உயிர் எடுக்கிறாங்க. சரி வேற வழி இல்ல, வந்ததையாவது தின்னு பார்க்கலான்னு ஓபன் பண்ணி வாயில போட்டாலே அவனுக்கு கொமட்டிட்டு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோனால அந்த சாக்லேட் இல்லாம இருக்க முடியாது, அவனுக்கு எனர்ஜி பூஸ்டரே அந்த சாக்லேட் தான். சரி வேற ஏதாவது வெப்சைட்ல கிடைக்குதான்னு தேடும் போது யாரை கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிடுறாங்க. இவனும் பாவம் விழிப்பிதுங்கி தேடிட்டு இருக்கான், எப்படியாவது அந்த சாக்லேட்டை ஆர்டர் போடணும்னு. அப்படியே சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூனியர்கார ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஒரு என்ட்ரி கொடுக்குறான். சீனியருக்கெல்லாம் ஷாக் ஆகுது, ஏன்டா நேத்து பண்ண வேலைக்கு தலை குனிஞ்சு வருவேன்னு பார்த்தா ரொம்ப கம்பீரமா வரையடா, வேற ஏதாவது பிரச்சனையில எங்களை மாட்டி விட ட்ரை பண்றியோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவர் பேசுறது அவன் சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றான் ஹீரோ கான்பிடண்டா சொன்னதுனால. ஆனா பின்னாடியே வர ஹீரோ ரொம்ப டல்லா வரான், நைட் எல்லாம் தூங்கலையாட்டு இருக்க அந்த சாக்லேட் இல்லாம. அப்ப ஹீரோ மின்னுகிட்ட, ஏமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சுதா, எதுக்கு அந்த இறந்து போனவர் அந்நேரத்துக்கு அங்க வந்திருக்கணும்னு கேட்கும்போது, நாங்க அதை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிளேஸ்ல சிசிடிவி இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இறந்து போன விக்டிம் ரொம்ப பழைய மாடல் போனை யூஸ் பண்ணாரு, அதுல ஜிபிஎஸ் ட்ராக் பண்றதே ரொம்ப கஷ்டங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போன் சுவிட்ச் ஆஃப் வேற ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா ஹீரோ ரொம்ப டயர்டா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அப்ப சீனியர் இருந்துட்டு விசாரிச்சதை வச்சு யாரு கொலைக்காரங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பேப்பரை கொண்டு வந்து நீட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த ஏரியால ஒருத்தர் ஹார்ட்வேர் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கிங் சம்பந்தமா இந்த விக்டிம்க்கும் அந்த ஹார்ட்வேர் கடை நடத்துறவனுக்கு அடிக்கடி சண்டை வந்திருக்கு. கண்டிப்பா அவன் தாங்க கொலை பண்ணிருக்கணும், அவன் மேல ஏற்கனவே 2-3 அசால்ட் கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வேற சொல்றாரு. ஹீரோக்கு வேற ஒரு பக்கம் டயர்டு, இன்னொரு பக்கம் இவனுக்கு கூட பேசுற வெறுப்பு. சரி கடைசியா எப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு கேட்கும்போது 3 மாசம் ஆச்சு அப்படின்னு வெக்கமே எல்லாம் சொல்றாரு சீனியர். டே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா, ஒரு பார்க்கிங்ல வந்த சண்டைக்கு 3 மாசம் கழிச்சா ஒருத்தன் கொலை பண்ணுவான்? உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே நீங்க அந்த கொஸ்டினை கேட்டு பாருங்க, அறிவுபூர்வமா இருக்கா இல்லையான்னு. பைத்தியக்காரத்தனமா வந்து என்கிட்ட பேசாதீங்கடா அப்படின்னு நொந்து போய் உள்ள போயிடுறான். இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா எப்பவுமே நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறவன் இன்னைக்கு ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு அக்யூஸ்ட் லேடிய ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு இன்னொரு போலீஸ்காரரு. அப்ப அந்த லேடி இருந்துட்டு சீனியரை பார்த்துட்டு, சார் நீங்க தானே அப்படின்னு பேச வரா. இவருக்கு அவங்க யாருன்னே தெரியலையாட்டு இருக்கு. என்ன சார் நீங்க அருமையான ஸ்மெல் அடிக்கும் போது தெரியும், ஹீரோ மாதிரி நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஜூனியர்கார வேற சீனியர் நல்லா மோந்து பார்த்துட்டு, எங்கம்மா ஸ்மெல் அடிக்குது, அவர்கிட்ட வேர்வை நாத்தந்தா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணி விட்டாரா. அப்பதான் சீனியருக்கு இந்த லேடி ஞாபகம் வருது, ஏற்கனவே ஒரு கிஃப்ட் வவுச்சர்லாம் கொடுத்து ஏதோ ஸ்கேம் பண்ணில, நான் உன்னை ஒரு டைம் அரெஸ்ட் பண்ணிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற ஆபீசர் கிட்ட இந்த டைம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஆன்லைன்ல பொருள் எல்லாம் வைப்பாங்களா அதே மாதிரி ஒரு காப்பியை எடுத்து டூப்ளிகேட்டை வித்திருக்கா ஆன்லைன்ல. ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு இவர் கழுவி ஊத்தலான்னு ஆரம்பிக்கும் போதே அந்த லேடி கண்ணாடிக்காரனை ஓட்ட ஆரம்பிச்சிருது.
என்ன சார் உங்க கூட இவ்வளவு ஓல்டு ஃபேஷனா ஒரு ஆளை வச்சிருக்கீங்க? இப்ப புரியுது இந்த குரூப்ல நீங்க ஏன் அழகா தெரியுறீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரன் தான். ஏன்னா இவன் ரொம்ப மொக்கையா ட்ரெஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு அவமானப்படுத்தி விட்டுறான். அதுல கண்ணாடிக்காரனுக்கு செம்ம காண்டாயிருது. ஏன் ஒய்ஃப் எனக்காக ஆசையா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ கேவலப்படுத்துறியா அப்படின்னு தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த லேடி இருந்துட்டு டே இது பெட்டல் ஃபிளிப்பா அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு ஒன்றும் புரியல. கண்ணாடிக்காரனோட கோர்ட்டுக்குள்ளையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடைசியில பார்த்தா அவ ஜூனியர்காரன் போட்டிருக்கிற வாட்சை தான் சொல்றான். இது சூப்பரான வாட்ச் தான், லிமிடெட் எடிஷன் வேற, 50 ரூபா வரும் அப்படின்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு ஏண்டி 50 ரூபா வாட்சுக்கெல்லாமா வாயை பொழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அட பைத்தியக்காரனுங்களா, 50ன்னா 50 ரூபாய் இல்லடா 50 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்றான். இவனுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. டேய் உங்ககிட்ட எப்படா இவ்வளவு காஸ்ட்லி வாட்ச் அப்படிங்கிற ஷாட்ல இருக்கானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.